ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மீன் எடுக்கிறதுக்காக நம்ம போயிட்டு இருக்கோம். எங்க போறோம், என்ன எப்படி எல்லாம் சமைக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கூடிய பெல் பட்டனை டைம்னு சொல்லி தட்டி விட்டுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயனூர் தான் வந்திருக்கோம். மாயனூர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் காட்டுப்புதூர் தாண்டி மாயனூர் இருக்கு. அங்க மிகவும் பிரபலமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் அங்க ரொம்ப ஃபேமஸ். நானே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். மீன் இந்த அளவுக்கு குடிசைகள்லாம் போட்டு இவ்வளோ பெரிய இந்த தளவுல இருந்து அந்த தளவு வரைக்கும் அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரியே பண்ணியிருந்தாங்க. ரேட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 150 சொன்னாங்க. நம்ம 120க்கு வாங்கியிருந்தோம். கிளீனிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா போட்டாங்க, தனியாக 20 ருபீஸு. அதுக்கப்புறம் நம்ம எல்லா கடையிலும் ஒன்ஸ் போய் விசாரிச்சுட்டு அப்புறம் ஒரு அண்ணா கடையில் நம்ம வாங்கினோம். வாங்கிட்டு அவங்க க்ளீன் பண்ணி கொடுக்குற டைமில் பக்கத்தில் இருக்கிற மீன்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறாங்க என்னன்றது நம்ம பார்த்துட்டு இருந்தோம். மீன் ஏகப்பட்ட மீன் இருந்தது. அப்போதைக்கப்போ எல்லாமே சேல் ஆகிடுது. சேல் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்து போய் உள்ள தண்ணிக்கூடலேருந்து போய் எடுத்துகிட்டு வராங்க. நிறைய மீன்கள் வகைகள் நிறைய இருந்தது. நமக்கு பேர்லாம் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்களும் இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறமும் மாயனூர் போய் நான் மீன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம நண்பர்களும் தெரிஞ்சுக்குவாங்க யார் யார் போயிருக்காங்க அப்படின்ட்டு. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் இங்கே வாங்குறது தனி, க்ளீன் பண்ணி கொடுக்குறது தனி ஆட்கள் இருக்காங்க. மீன் வாங்குறது தனி ஆட்கள், க்ளீன் பண்ணி கொடுக்குறது தனி ஆட்கள் இருக்காங்க. நம்ம வாங்கி பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கொடுத்தோம். அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க, நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அந்த அக்கா நம்மளும் வாங்கி அங்கே தான் கொடுத்துருந்தோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு பாம்பு மாதிரி ஒரு மீன் இருந்தது. அந்த மீன் என்னதான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நாமளும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்தோம். யாருமே வாங்கலை. ஒருத்தர் வாங்க வந்தார். அப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரியல, போயிட்டாரு. அந்த மீன் கிலோ 100 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளும் அதை பார்த்துட்டே இருந்தோம். சரி, ஓகே, அவங்க வாங்கலை அப்படின்ட்டு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மீன் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு நம்ம இது பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணாங்க. அந்த கழிவுகள், மீன் கழிவு ஒரு இதுக்கு யூஸ் ஆகுது. விவசாயிகளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நோட் பண்ணி வச்சுருங்க. அந்த மீன் கழிவுகளை நம்ம நாட்டு சக்கரை போட்டு அதை ஊற வச்சு அதை அமிலத்தை எடுத்து தண்ணியில் ஆட் பண்ணி நம்ம இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க, செடிகளுக்கு விட்டோம் அப்படின்னா காய்கள் நிறைய காய்க்கும். தென்னை மரம் காய் வைக்காமல் இருந்தாலும் காய் வைக்கும். இது நம்ம ஆல்ரெடி நம்ம அதை யூஸ் பண்ணி அனுபவத்தில் சொல்கிறது. யாராவது மீன்கள் வாங்க போனீங்க அப்படின்னா அந்த கழிவுகள்லாம் வாங்கிட்டு ஒரு டப்பாவில் போட்டு நாட்டு சக்கரை போட்டு ஊற வச்சு அப்படியும் பண்ணலாம். அப்படியே வாங்கிட்டு வர மீன் கழிவுகளை அப்படியே மரத்துக்கு கொஞ்சம் தள்ளி வேரில் பறித்து மூடிட்டு அப்படியே அதை மக்க செஞ்சு இது பண்ணாலும் அது மாதிரியும் பண்ணலாம். உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா வாங்கிட்டு அது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மீன்கள் நிறைய போய் உள்ளே போய் எடுத்துகிட்டு வராங்க. உள்ளே கீழே மேலே வைக்க கீழே உள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு வராங்க. அப்பாடா, இப்போ ஒருத்தர் பாம்பு மீன் வாங்க வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்மளும் ஆசையாக ஆவலாக எதிர்பார்த்து நம்ம நின்றுட்டு இருந்தோம். அவரும் இறையெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரியல, கடைசியை வேண்டாம்னு வச்சுட்டு போயிட்டாங்க. என்னடா, நமக்கு சோதனை இப்படி கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது போல் அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கடைசி வரைக்கும் யாரும் வாங்கலை. அதுக்கப்புறம் பக்கத்து கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்கா இறால் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இறாலும் நிறைய இருக்குது. எல்லா வகையான மீன்களும் இங்கே மாயனூரில் கிடைக்கிது. ஆனால் சீசன் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சில டைம்லாம் 100 ருபீஸ்க்கே மீன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் மாயனூர் போனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம ஊர்லெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மீன் 100, 150 ரூபா, 140 ரூபா, 130 ரூபாய்க்கு வாங்கலாம். இங்கே நம்ம போன டைம் அடுத்த சண்டே புரட்டாசி அப்படின்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா மீன் விலை கொஞ்சம் இதாக தான் இருந்து 150 சொன்னாங்க. குறைச்சி 120க்கு வாங்கினோம். க்ளீனிங் சார்ஜ் 20 வாங்கினாங்க. 140 ருபீஸ்க்கு நம்ம டோட்டலாக மீன் வாங்கியிருந்தோம். ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா மீன் வாங்கி க்ளீன் பண்ணி கொடுக்குறதோட சேர்த்தியே 150 தான் சொல்லுவாங்க. குறைச்சி பேசணுன்னா 120, 100 அப்போ அந்த ரேஞ்சில் வாங்கலாம். அப்படி தான் எப்போவுமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்கா
இறாலை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அக்கா க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம வந்து அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறால் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க டைமில் பக்கத்தில் வந்து அந்த பாம்பு மீன் வந்து ஒருத்தர் வாங்க போனார். அதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம்.